வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 நகரங்களில் புதிய ரயில்வே நிலையங்கள் மற்றும் புதிய ரயில்வே லைனை நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸ் உருவாக்க போகிறாங்க. இப்போ இந்த 9 நகரங்களை எதன் அடிப்படையில் நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க மற்றும் இந்த 9 நகரங்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில வருடங்களாகவே நம்முடைய இந்தியன் ரயில்வேஸ் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே போல் புதிய ரயில்கள் வந்தே பாரத் போன்ற ரயில்களை இயக்கிறதாக இருக்கட்டும், பல்வேறு விதமான திட்டங்களை நம்முடைய மக்களுக்காக அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போது அதன் வரிசையில் நம்முடைய சதர்ன் ரயில்வேஸ் 9 நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த நகரங்களில் புதிய ரயில்வே நிலையங்கள் மற்றும் புதிய ரயில்வே லைனை அவங்க உருவாக்க போகிறாங்க. இந்த 9 நகரங்களை நம்முடைய சதர்ன் ரயில்வேஸ் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம பின்னாடியே நம்ம பார்க்கலாங்க. இப்போது இதற்கான பேக்ரவுண்ட் என்ன, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்தியன் ரயில்வே போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 டவுனை தேர்ந்தெடுத்து அந்த 80 டவுன்லையுமே ரயில் கனெக்டிவிட்டியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 80 நகரங்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியானதுக்கும் ஒரு விதமான கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதாவது சென்சஸ் 2011 படி எந்த தாலுகா அல்லது ஹெட் குவார்ட்டர்ஸில் மக்கள் தொகையானது 50,000 அல்லது அதற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த தாலுகாவை ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேண்டும். அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாலுகாக்கள் இருக்கு இல்லையா, அந்த தாலுகாவிலிருந்து முக்கியமான ரயில்வே நிலையங்களுக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னா 25லிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த ரயில்வே நிலையம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 கண்டிஷனையும் எந்த ரயில்வே நிலையங்கள் மீட் பண்ணதோ, எந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள் மீட் பண்ணதோ அந்த தாலுகாக்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனை தான் ரயில்வே போர்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய பிரதான் மந்திரியினுடைய கத்தி சக்தி NMP போர்ட்டலின் படி முக்கியமான நகரங்களை, அதாவது தாலுகாக்களை இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த தாலுகாவினுடைய மக்கள் தொகையானது 50,000க்கு அதிகமாக இருக்க வேண்டும் சென்சஸ் 2011 படி. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த விதமான ரயில்வே நிலையமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் எந்தெந்த ரயில்வே நிலையங்கள் எந்தெந்த டவுனில் இருக்கிறதோ அந்த டவுன்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது நம்முடைய ரயில்வே போர்டுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோன்ஸுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய தென்னக ரயில்வேக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லலாங்க. இதன் அடிப்படையில் தான் நம்முடைய சதர்ன் ரயில்வேஸ் இந்த 9 நகரங்களையுமே இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒருவேளை அங்கே புதிய ரயில்வே லைனை அமைக்க வேண்டும் அப்படின்னா பிரிலிமினரி இன்ஜினியரிங் கம் டிராஃபிக் சர்வே எல்லாத்தையுமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதே போல் இந்தியன் ரயில்வே போர்டினுடைய டைரக்ஷனை பேஸ் பண்ணி சதர்ன் ரயில்வேஸ் இந்த இடத்துல புதிய ரயில்வே லைனை அமைக்க வேண்டுமா அல்லது இருக்கக்கூடிய ரயில்வே லைன்லேயே புதிய ரயில்வே நிலையத்தை அமைக்கலாமாங்கிறது எல்லாத்தையுமே சதர்ன் ரயில்வேஸ் அந்த இதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 9 நகரங்களில் ரயில்வே நிலையம் அமைக்கலாமா அல்லது புதிய ரயில்வே லைனை அமைக்கலாமா என்பதற்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியை கண்டக்ட் பண்ண போகிறாங்க நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுவாங்க அப்படின்னா, ஃப்ரைட் மற்றும் பேசஞ்சர் டிராஃபிக் growth இந்த இடத்துல எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடுவாங்க. அதே போல் லேண்டினுடைய கிளாசிஃபிகேஷன் என்னது அப்படிங்கிறதையும், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, இந்த ரயில்வே நிலையங்கள் அமைப்பதாக இருக்கட்டும் அல்லது ரயில்வே லைனை அமைப்பதாக இருக்கட்டும், ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கான ரிட்டனை எப்போ எடுக்க முடியும் போன்ற எல்லாத்தையுமே அவங்க அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் கிளியராக குறிப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நம்மளுடைய தென்னக ரயில்வேவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 நகரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல் 2 நகரங்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிருஷ்ணகிரி, 2வதாக கள்ளக்குறிச்சி, 3வதாக வால்பாறை, 4வதாக கோபிச்செட்டிப்பாளையம், 5வதாக எடப்பாடி, 6வதாக தேவக்கோட்டை, 7வதாக கம்பம், 8வதாக தாராபுரம், 9வதாக பேரணாம்பட்டு. இந்த 9 நகரங்களை தான் நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதற்கான ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டையும் அவங்க கூடிய விரைவில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் சரிதாங்க. நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ரயில்வே திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஃபர்ஸ்ட் முடியுங்க, அதுக்கப்புறம் கூட இதை பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் நினைக்கிறது புரியுதுங்க. எது எப்படி அவங்க நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ரயில்வே திட்டங்கள் வருவது தான் அநேகமான மக்களுக்கு இது பயனளிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.